இன்றைய முக்கிய செய்திகள். ட்ரம்பின் 10 நாட்கள் போர் நிறுத்த அறிவிப்பை அலட்சியம் செய்த இஸ்ரேல். ஈரானின் அணு உலைகள் மீது தாக்குதல் நடத்தியதால் பதற்றம். போர் நெருக்கடியை எதிர்கொள்ள மத்திய மாநில அரசுகள் இணைந்து செயல்பட வேண்டும். மாற்று எரிசக்தி ஆதாரங்களை ஊக்குவிக்கவும் முதலமைச்சர்களிடம் மோடி வலியுறுத்தல். கூட்டணி கட்சிகளுக்கான தொகுதிகளை இறுதி செய்வதில் திமுக தீவிரம். முதலமைச்சர் இன்று அறிவிப்பார் என திருமாவளவன் தகவல். நிஜ வாழ்வையும் சினிமாவையும் பொதுமக்கள் பிரித்து பார்க்க வேண்டும். திரை கவர்ச்சியை கொண்டு ஏமாறக்கூடாது என எடப்பாடி அறிவுறுத்தல். ஜம்மு காஷ்மீருடன் லடாக்கை இணைக்கும் கணவாயில் பயங்கர பனிச்சரிவு. பனிப்பாறைகளுக்கு அடியில் 5 வாகனங்கள் புதையுண்டதில் 7 பேர் பலி. வணக்கம். வணக்கம். அமெரிக்க அதிபர் டிரம்பின் 10 நாட்கள் போர் நிறுத்தத்தை அலட்சியம் செய்த இஸ்ரேல் ஈரானின் அணு உலைகள் மீது தாக்குதல் நடத்தியது பதற்றத்தை ஏற்படுத்தியுள்ளது. அணு ஆயுத தயாரிப்பு தொடர்பான பேச்சுவார்த்தையில் முன்னேற்றம் ஏற்படாததால் ஈரான் மீது அமெரிக்கா மற்றும் இஸ்ரேல் தாக்குதல் நடத்தி வருகின்றன. 1 மாதத்தை எட்டியுள்ள இந்த போரால் உலக பொருளாதாரம் பெரிய அளவில் பாதிக்கப்பட்டுள்ளது. இதன் காரணமாக முதலில் 5 நாட்கள் போர் நிறுத்தத்தை அறிவித்த ட்ரம்ப் பின்னர் மேலும் 10 நாட்களுக்கு அதனை நீடித்தார். எனினும் போர் நிறுத்த அறிவிப்பை மீற அமெரிக்கா தாக்குதல் நடத்துவதாக ஈரான் குற்றம் சாட்டி வருகிறது. இதனை நிரூபிக்கும் விதமாக ஈரான் மீது தாக்குதல் நடத்திய வீடியோவை அமெரிக்கா வெளியிட்டுள்ளது. அமெரிக்கா மற்றும் இஸ்ரேல் தாக்குதலில் சேதமடைந்த கட்டிட இடிபாடுகளில் சிக்கி உயிரிழந்தவர்களை மீட்கும் பணியில் மீட்பு படையினர் ஈடுபட்டுள்ளனர். தாக்குதலுக்கு பதிலடி கொடுத்து வரும் ஈரான் இஸ்ரேல் தலைநகர் டெல் அவிவ் மற்றும் அரத் மீது கடும் தாக்குதல் நடத்தியுள்ளது. இதில் பலத்த சேதமடைந்த குடியிருப்புகள் கான்கிரீட் கூடுகளாக சிதைந்து கிடக்கின்றன. இந்நிலையில் அமெரிக்காவின் 10 நாட்கள் போர் நிறுத்தத்தை ஏற்க மறுத்துள்ள இஸ்ரேல் ஈரானின் யுரேனியம் செறிவூட்டும் நிலையங்கள் மீது தாக்குதல் நடத்தியுள்ளது. அராக்கில் உள்ள ஷாஹித் கோண்டாப் கனநீர் ஆலை, யாஸ் மாகாணத்தில் உள்ள அர்த்ஹான் எல்லோ கேக் நிலையம் ஆகியவை குறிவைத்து தாக்கப்பட்டன. இதனை உறுதிப்படுத்தியுள்ள ஈரானின் அணுசக்தி அமைப்பு உயிரிழப்புகள் எதுவும் இல்லை என்றும் கதிரியக்க மாசுபாட்டிற்கான ஆபத்து இல்லை என்றும் கூறியுள்ளது. இதனிடையே ஈரான் மீது தரைப்படை மூலம் கடும் தாக்குதல் நடத்தவே போர் நிறுத்தத்தை ட்ரம்ப் நீடித்து வருவதாக கருதப்படும் நிலையில் போர் இன்னும் 1 வாரத்தில் முடிவுக்கு வர வேண்டும் என்று G7 அமைச்சர்களிடம் அமெரிக்க வெளியுறவுத்துறை அமைச்சர் மார்கோ ரூபியோ தெரிவித்துள்ளார். தரைப்படைகள் இல்லாமலேயே ஈரானின் இலக்குகளை அமெரிக்காவால் அடைய முடியும் என்றும் அவர் கூறியுள்ளார். மேற்காசிய போரால் ஏற்பட்டுள்ள நெருக்கடியை எதிர்கொள்ள மத்திய மாநில அரசுகள் இணைந்து செயல்பட வேண்டும் என்று பிரதமர் திரு மோடி கேட்டுக் கொண்டுள்ளார். ஈரான் மீது அமெரிக்கா மற்றும் இஸ்ரேல் நாடுகள் 1 மாதமாக தாக்குதல் நடத்தி வருகின்றன. இதற்கு பதிலடி கொடுக்கும் வகையில் உலகின் முக்கிய நீர்வழித்தடமாக விளங்கும் ஹோர்முஸ் நீரிணையை ஈரான் மூடியது. இதன் காரணமாக கச்சா எண்ணெய் விலை உயர்ந்துள்ளது. மேலும் பல நாடுகளில் பெட்ரோல் மற்றும் டீசலுக்கு தட்டுப்பாடு ஏற்பட்டுள்ளது. இந்தியாவில் வணிக பயன்பாட்டிற்கான சமையல் எரிவாயு சிலிண்டருக்கு தட்டுப்பாடு ஏற்பட்டுள்ளது. வீட்டு உபயோக சிலிண்டருக்கும் தட்டுப்பாடு நிலவுவதாக எதிர்க்கட்சிகளும் பொதுமக்களும் குற்றம் சாட்டி வருகின்றன. இதுகுறித்து நாடாளுமன்றத்தில் விவாதிக்க எதிர்க்கட்சிகள் கோரிக்கை விடுத்தன. எனினும் அதற்கு மத்திய அரசு அனுமதி மறுத்த நிலையில் மேற்காசிய பிரச்சினை மற்றும் இந்தியாவுக்கு ஏற்பட்டுள்ள பாதிப்புகள் குறித்து இரு அவைகளிலும் திரு மோடி விளக்கம் அளித்தார். இதனைத் தொடர்ந்து பாதுகாப்புத்துறை அமைச்சர் திரு ராஜ்நாத் சிங் தலைமையிலான அனைத்துக் கட்சி கூட்டம் நடைபெற்றது. இந்நிலையில் மேற்காசிய பிரச்சினை குறித்து மாநில முதலமைச்சருடன் காணொலி வாயிலாக பிரதமர் மோடி ஆலோசனை நடத்தினார். அப்போது மேற்காசிய போர் காரணமாக ஏற்பட்டுள்ள நெருக்கடியை எதிர்கொள்ள மத்திய மாநில அரசுகள் இணைந்து செயல்பட வேண்டும் என்று திரு மோடி முதலமைச்சரிடம் கேட்டுக்கொண்டார். இந்தியா ஓர் அணியாக ஒன்றிணைந்து செயல்பட்டால் இந்த சூழ்நிலையை தேசம் வெற்றிகரமாக கடந்துவிடும் என்று அவர் நம்பிக்கை தெரிவித்துள்ளார். விநியோக சங்கிலிகள் சீராக இயங்குவதை உறுதி செய்யவும் எரிவாயு சிலிண்டர்கள் பதுக்கப்படுவதையும் கள்ளச்சந்தையில் விற்கப்படுவதையும் தடுக்குமாறும் திரு மோடி கேட்டுக்கொண்டுள்ளார். வேளாண் துறையில் குறிப்பாக உர சேமிப்பு மற்றும் விநியோகத்தை கண்காணிப்பதில் முன்கூட்டியே திட்டமிடுவது அவசியம் என்று அவர் வலியுறுத்தினார். மாறிவரும் சூழ்நிலைகளுக்கு விரைவாக பதிலளிப்பதற்கு அனைத்து மட்டங்களிலும் வலுவான ஒருங்கிணைப்பு வழிமுறைகள் தேவை என்றும் கப்பல் போக்குவரத்து, அத்தியாவசிய பொருட்கள் மற்றும் கடல்சார் நடவடிக்கைகள் தொடர்பான வளர்ந்து வரும் சவால்களை எதிர்கொள்வதற்காக எல்லை மற்றும் கடலோர மாநிலங்களில் சிறப்பு கவனம் செலுத்த வேண்டும் என்று திரு மோடி அறிவுறுத்தினார். தவறான தகவல்களும் வதந்திகளும் பரவுவதாக எச்சரித்த பிரதமர் பீதியை தடுப்பதற்கு துல்லியமான மற்றும் நம்பகமான தகவல்களை உரிய நேரத்தில் பரப்புவது அவசியம் என்று கூறினார். அத்தியாவசிய பொருட்கள் கிடைப்பதை உறுதி செய்வதன் மூலம் குடிமக்களிடையே தேவையற்ற பீதியை தடுக்க உதவும் என்று அவர் குறிப்பிட்டார். உயிரி எரிபொருட்கள், சூரிய ஆற்றல், மின்சார வாகன போக்குவரத்து போன்ற மாற்று எரிசக்தி ஆதாரங்களை ஊக்குவிப்பதிலும் குழாய் வழி இயற்கை எரிவாயு இணைப்புகளை விரிவுபடுத்துவதிலும் மாநிலங்கள் தங்கள் முயற்சிகளை துரிதப்படுத்த வேண்டும் என்று திரு மோடி வலியுறுத்தினார். இந்த கூட்டத்தில் சட்டப்பேரவை தேர்தல் நடைபெறும் தமிழ்நாடு, கேரளா, மேற்கு வங்கம், அசாம், புதுச்சேரி மாநில முதலமைச்சர்களை தவிர்த்து மற்ற மாநிலங்களின் முதலமைச்சர்கள் பங்கேற்றனர்.
கூட்டணி கட்சிகளுடன் தொகுதி பங்கீடு நிறைவடைந்த நிலையில் பட்டியல் இன்று வெளியிடப்படும் என எதிர்பார்க்கப்படுகிறது. அடுத்த மாதம் 23ஆம் தேதி சட்டப்பேரவைத் தேர்தல் நடைபெறவுள்ள நிலையில் அரசியல் களம் சூடு பிடித்துள்ளது. திமுக தலைமையிலான கூட்டணியில் காங்கிரசுக்கு 28 தொகுதிகளும், தேமுதிகவுக்கு 10 தொகுதிகளும், விசிகவுக்கு 8 தொகுதிகளும் ஒதுக்கப்பட்டுள்ளன. இந்திய கம்யூனிஸ்ட், மார்க்சிஸ்ட் கம்யூனிஸ்ட் கட்சிகள் தலா 5 தொகுதிகளில் போட்டியிடுகின்றன. மதிமுகவுக்கு 4 தொகுதிகள் வழங்கப்பட்டுள்ள நிலையில் கோமாதேக, இந்திய யூனியன் முஸ்லீம் லீக், மமக ஆகியவற்றுக்கு தலா 2 இடங்கள் ஒதுக்கப்பட்டுள்ளன. எஸ்டிபிஐ, மனிதநேய ஜனநாயக கட்சி, முக்குளத்தூர் புலிப்படை, தமிழர் தேசம் ஆகிய கட்சிகள் திமுகவின் உதயசூரியன் சின்னத்தில் தலா 1 தொகுதியில் போட்டியிடுகின்றன. விடுதலை சிறுத்தைகள் கட்சி போட்டியிடும் தொகுதிகள் குறித்து திமுக குழுவுடன் ஆலோசனை நடத்திய அக்கட்சியின் தலைவர் திரு தொல் திருமாவளவன் தொகுதி ஒதுக்கீடு மன நிறைவுடன் கையெழுத்தாகியுள்ளதாகவும் முதல்வர் அதிகாரப்பூர்வமாக அறிவிப்பார் என்றும் கூறினார். பேச்சுவார்த்தையில் விடுதலை சிறுத்தைகளுக்கான 8 தொகுதிகளை அடையாளம் கண்டிருக்கிறோம். ஒப்பந்தத்தில் கையெழுத்தாகிவிட்டது. முறைப்படி அதிகாரப்பூர்வமாக கூட்டணியின் தலைவர், திராவிட முன்னேற்றக் கழகத்தின் தலைவர் அண்ணன் தளபதி ஸ்டாலின் அவர்கள் விரைவில் அறிவிப்பார். திமுக கூட்டணியில் கடைசி நேரத்தில் ஏதாவது பிரச்சனை ஏற்படுமா என காத்திருப்பவர்கள் ஏமாந்து போவார்கள் என்று திரு திருமாவளவன் தெரிவித்தார். இந்நிலையில் வேட்பாளர்களை இறுதி செய்வதற்காக காங்கிரஸ் கட்சியின் தேர்வுக்குழு டெல்லியில் கட்சி தலைமை அலுவலகத்தில் நேற்று தொடங்கியது. தேர்வுக்குழு தலைவர் திரு DS சிங் தியோ தலைமையிலான இந்த குழுவில் தமிழ்நாடு காங்கிரஸ் மேலிட பொறுப்பாளர் திரு கிரிஷ் தோடன்கர், தேர்தல் இணை பொறுப்பாளர் திருமதி நிவேதிதா ஆழ்வார், தமிழ்நாடு காங்கிரஸ் தலைவர் திரு செல்வ பெருந்தகை, சட்டமன்ற குழு தலைவர் திரு ராஜேஷ்குமார் ஆகியோர் ஆலோசனை நடத்தினர். இதனிடையே திமுக மற்றும் கூட்டணி கட்சிகள் போட்டியிடும் பட்டியலை கட்சியின் தலைவரும் முதலமைச்சருமான திரு மு.க. ஸ்டாலின் இன்று வெளியிடுவார் என தகவல்கள் தெரிவிக்கின்றன. திரை கவர்ச்சியை கண்டு மக்கள் ஏமாறக்கூடாது என்று அதிமுக பொதுச் செயலாளர் எடப்பாடி திரு பழனிசாமி தெரிவித்துள்ளார். தாம்பரம் சண்முகம் சாலையில் நடைபெற்ற அதிமுக தேர்தல் பிரச்சார பொதுக்கூட்டத்தில் தாம்பரம் தொகுதி வேட்பாளர் சிட்லப்பாக்கம் திரு ராஜேந்திரன், செய்யூர் தொகுதி வேட்பாளர் பெரும்பாக்கம் திரு ராஜசேகர், செங்கல்பட்டு தொகுதி வேட்பாளர் திரு கஜேந்திரன், மதுராந்தகம் தொகுதி வேட்பாளர் திருமதி மரகதம் குமரவேல், பல்லாவரம் தொகுதி இந்திய ஜனநாயக கட்சி வேட்பாளர் வழக்கறிஞர் திரு வெங்கடேசன் ஆகியோரை அறிமுகப்படுத்தி எடப்பாடி திரு பழனிசாமி பேசினார். அப்போது திமுக அமைத்திருப்பது கொள்கை கூட்டணி அல்ல என்று கூறினார். ஒரே கொள்கையாக இருந்தால் புதுச்சேரியிலும் கேரளத்திலும் அதனை கடைபிடிக்க வேண்டும் என்று அவர் தெரிவித்தார். புதிதாக சினிமா நடிகர்கள் அரசியலுக்கு வருகிறார்கள் என்று நடிகர் விஜய் அவர் மறைமுகமாக குறிப்பிட்டு பேசினார். நிஜ வாழ்வையும் சினிமா வாழ்க்கையும் மக்கள் பிரித்து பார்க்க வேண்டும் என்று திரு எடப்பாடி பழனிசாமி கூறினார். சினிமா என்பது ஒரு கனவு உலகம் போன்றது என்றும் படம் முடிந்தவுடன் அதுவும் முடிந்துவிடும் என்று கூறிய அவர் திரை கவர்ச்சியை கண்டு மக்கள் ஏமாறக்கூடாது என்று தெரிவித்தார். பொழுதுபோக்கிற்காக சினிமாவை ரசிப்பதோடு நிறுத்திக் கொண்டு நாட்டின் எதிர்காலத்தை கருத்தில் கொண்டு சிந்தித்து வாக்களிக்க வேண்டும் என்று அவர் கேட்டுக்கொண்டார். மனசில் இருக்கிற கஷ்டங்களை போக்குவதற்கு சினிமாவை பார்க்கலாம், ரசிக்கலாம், அதோடு விட்டுறணும். நிஜ வாழ்க்கையில ஒத்து வருமா? நிஜ வாழ்க்கை வேற, சினிமா வாழ்க்கை வேற. தயவு செய்து இளைஞர்களும் பெண்களும் சிந்தித்து பார்க்க வேண்டும். நிஜ வாழ்க்கை என்பது கடினம், சினிமா என்பது கனவை போல. கனவு காய்ன்ற பொழுது கண்ணை திறந்தா கனவு மறைஞ்சு போயிடும். அதுபோல சினிமா பார்ப்பது அந்த திரையரங்கு வெளியிலே வந்து விட்டால் அதோட போயிடும். அப்படித்தான் நீங்க என்ன வேண்டும். கொரோனா காலத்தில் கல்லூரி மாணவர்கள் மிக மன உளைச்சலில் இருந்தது தமது கவனத்திற்கு வந்ததும் அனைவரையும் ஆல்பா செய்ய உத்தரவிட்டதாக எடப்பாடி திரு பழனிசாமி கூறினார். படிப்படியாக உழைத்து மக்கள் ஆதரவால் தற்போதைய நிலைக்கு வந்திருப்பதாக அவர் தெரிவித்தார். ஆனால் எடப்பாடி திரு பழனிசாமி பேசிக் கொண்டிருக்கும் போதே தொண்டர்கள் கலைந்து சென்றனர். ஜம்மு காஷ்மீருடன் லடாக்கை இணைக்கும் முக்கிய மலைப்பாதையான சோஜிலா கணவாயில் நேற்று ஏற்பட்ட பயங்கர பனிச்சரிவில் சிக்கி 7 பேர் உயிரிழந்துள்ளனர். சோஜிலா கணவாய் பகுதியில் எதிர்பாராத விதமாக பயங்கர பனிச்சரிவு ஏற்பட்டது. ஸ்ரீநகரில் இருந்து கார்கில் நோக்கி சென்று கொண்டிருந்த வாகனங்கள் 0 பாயிண்ட் அருகே இந்த விபத்தில் சிக்கிக் கொண்டன. குறிப்பாக 15 வாகனங்கள் பனி அடுக்குகளுக்கு இடையே சிக்கிக் கொண்டன. ஒரு பயணிகள் வாகனம் உட்பட பல வாகனங்கள் பனிப்பாறைகளுக்கு அடியில் முழுமையாக புதைந்தன. இதனால் சம்பவ இடத்திலேயே 6 பேர் உயிரிழந்தனர். 5 பேர் பலத்த காயங்களுடன் மீட்கப்பட்டு அருகில் உள்ள மருத்துவமனையில் அனுமதிக்கப்பட்டுள்ளனர். ஒருவர் இன்னும் பனிக்குள் சிக்கியிருக்கலாம் என அஞ்சப்படுவதால் அவரை தேடும் பணி தொடர்ந்து நடைபெற்று வருகிறது. கனரக இயந்திரங்கள் மூலம் பனிப்பாறைகள் அகற்றப்பட்டு போர்க்கால அடிப்படையில் மீட்பு பணிகள் நடைபெற்று வருகிறது. இந்நிலையில் லடாக்கின் மற்றொரு பகுதியில் உள்ள பனிச்சரிவு காரணமாக அப்பகுதிக்கு செல்ல முடியவில்லை என தகவல்கள் வெளியாகியுள்ளது. இதனால் அங்குள்ள நிலைமை குறித்த சரியான தகவல் ஏதும் தெரியவில்லை என மீட்பு குழுவினர் தெரிவித்துள்ளனர். இதனால் பலி எண்ணிக்கை மேலும் அதிகரிக்கக்கூடும் என்று அஞ்சப்படுகிறது.
கூட்டணி பேச்சுவார்த்தைகளை முடித்து தேர்தல் பிரச்சாரத்தை தேசிய ஜனநாயக கூட்டணி தொடங்கியுள்ள நிலையில் பல்வேறு இடங்களில் அதிருப்தி தொடர்கிறது. பாஜக மாநில செயற்குழு உறுப்பினரும் முன்னாள் மாவட்ட தலைவருமான திரு கனகராஜ் பழனி தொகுதியில் போட்டியிட தீவிரமாக செயல்பட்டு வந்துள்ளார். ஆனால் பாஜகவுக்கு அந்த தொகுதி ஒதுக்கப்படாததால் அதிர்ச்சியடைந்த அவரது ஆதரவாளர்கள் பழனி பாஜக அலுவலகம் முன்பு சாலையில் தேங்காய் உடைத்து ஆர்ப்பாட்டத்தில் ஈடுபட்டனர். கொடைக்கானல் எல்லாம் போக முடியாத இடத்துக்கெல்லாம் உள்ளே போய் கட்சி கிளை கூட்டத்தை எல்லாம் நடத்தி பூத் கமிட்டி எல்லாம் கரெக்டாக ஃபார்ம் பண்ணி ஒரு பூத் கமிட்டி கூட நாங்கள் பூத் கமிட்டியில் ஆள் இல்லாமல் எல்லாம் சிறப்பாக கரெக்டாக கொண்டு வந்திருக்கோம். ஏற்கனவே 2 முறை அதிமுக இங்கே டிஎம்கேட்ட தோற்று போயிருக்கு. அந்த காரணத்தை இது பண்ணி நாங்கள் இந்த தடவை நம்ம இந்த தொகுதியை எடுத்து கண்டிப்பாக ஜெயிக்கணுன்ற ஒரே நோக்கத்தோட வலுவான அமைப்பாக கொண்டு வந்திருக்கோம். இன்னும் சொல்லப்போனால் தலைமை சரியான முடிவு எடுக்கலைன்னா நாங்கள் சாகும் வரை உண்ணாவிரதம் பண்ணுறது கூட தயாராக இருக்கும். தொடர்ந்து எங்களுடைய கூட்டணி கட்சிகளுக்கு இந்த வாய்ப்பு கொடுத்து எந்த விதமான பலனும் இல்லாத பட்சத்தில் இந்த தொகுதியை பாரதிய ஜனதாக்கு கொடுத்தா மிகப்பெரிய அளவில் வெற்றி அடைய செய்வாங்க. இங்கே இருக்கிற பழனி சட்டமன்ற மக்களை எதிர்பார்த்து கொண்டிருந்த நிலையில் மீண்டும் எங்களுக்கு அதிருப்தி தரும் நிலையாக எங்களுக்கு ஒதுக்காது மிகப்பெரிய மன வருத்தத்தையும் எங்களுக்கு தொய்வையும் ஏற்படுத்துது. இதேபோல சோளிங்கர் தொகுதியை பாமகவுக்கு ஒதுக்கியதற்கு அமமுகவினர் எதிர்ப்பு தெரிவித்துள்ளனர். சோளிங்கர் தொகுதி வேட்பாளராக அமமுக மாவட்ட செயலாளரும் அதிமுக முன்னாள் எம்எல்ஏவுமான திரு என்ஜி பார்த்திபன் நிறுத்தப்படுவார் என திரு டிடிவி தினகரன் உறுதியளித்திருந்த நிலையில் அது நிறைவேறாததால் அதிருப்தி அடைந்த அவர் அமமுகவில் இருந்து விலகுவதாக அறிவித்துள்ளார். நாகர்கோவில் தொகுதி பாஜகவிற்கு ஒதுக்கப்பட்டதற்கு எதிர்ப்பு தெரிவித்து 2 நாட்களாக மாவட்ட செயலாளர் திரு தளவாய் சுந்தரத்திற்கு எதிராக போராட்டம் நடத்திய அதிமுக மகளிர் அணியினர் சென்னை பசுமை வழிச்சாலையில் உள்ள எடப்பாடி திரு பழனிசாமி இல்லத்திற்கு நேற்று வந்தனர். ஆனால் பிரச்சாரத்திற்கு செல்வதற்காக வெளியே வந்த அவர் மகளிர் அணியினரை சந்திக்காமலேயே காரில் ஏறி சென்றதால் அவர்கள் அதிருப்தி அடைந்தனர். நாமக்கல் தொகுதி அதிமுக வேட்பாளருக்கு எதிராக முன்னாள் எம்எல்ஏ திரு பாஸ்கர் ஆதரவாளர்கள் கூண்டோடு விலக முடிவு செய்துள்ளனர். கட்சிக்கு துரோகம் செய்தவரிடம் முன்னாள் அமைச்சர் திரு தங்கமணி கோடிக்கணக்கில் பணம் பெற்றுக்கொண்டு சீட் வழங்கியதாக அவர்கள் குற்றம் சாட்டினர். மாவட்ட கழக செயலாளர் அவர்களுக்கு பெரும் தொகை கைமாறி இருப்பதாக கழகத்தினர் எல்லாரும் சந்தேகப்படுகிறார்கள். அவரே கூறினார் இந்த விஷயத்தை, பெருந்தொகை மாறி இருக்கின்றது என்று. நாங்கள் தேர்தல் புறக்கணிப்பு நாங்கள் செய்கிறோம். தேர்தல் பண்ணி ஆட்ட மாட்டோம். யாரும் வச்சா ஜெயிட்டோம். சில தொண்டர்கள் போகாம இருக்கலாம். யார் நம்பது? எங்கள் மேக்ஸிமம் 80% நாங்கள் யாரும் வேலை செய்ய மாட்டோம். அதிமுகவில் தற்போது இணைந்த லாட்டரி மார்டினின் மனைவி திருமதி லீமா ரோஸுக்கு லால்குடி வேட்பாளராக அறிவிக்கப்பட்டிருப்பதற்கு கடும் எதிர்ப்பு எழுந்துள்ளது. இது தொடர்பாக செய்தியாளர்களிடம் பேசிய ஜல்லிக்கட்டு பேரவை துணைத் தலைவரும் அதிமுகவை சேர்ந்தவருமான லால்குடி திரு காத்தான் நீண்ட காலமாக கட்சிக்காக உழைத்து வரும் அடிப்படை தொண்டர்களுக்கு வாய்ப்பு வழங்காதது ஏன் என கேள்வி எழுப்பினார். கட்சிக்காக உழைச்சவங்களாம் நிறைய பேர் இருக்காங்க. அவங்கெல்லாம் விட்டு யாரோ ஒரு ஆள் புதுசா ஒருத்தவங்களுக்கு கொடுத்து சீட்டு கொடுத்தாச்சுன்னு சொல்லி முக்கியமான அவங்கள மட்டும் பார்க்குறாங்க. சாதாரண தொண்டனை பார்த்தாதான் நாளைக்கு ஓட்டு வாங்கி தர முடியும். அவங்களே பார்த்துக்கிட்டு இருந்தா எப்படி ஜெயிக்க முடியும்? இதற்கிடையே அதிமுக வேட்பாளர்கள் பட்டியலில் தலித் சமூகத்தை சேர்ந்த முக்கிய தலைவர்களும் இஸ்லாமியர்களும் புறக்கணிக்கப்பட்டிருப்பதாக சர்ச்சை எழுந்துள்ளது. 2021 தேர்தலில் தோல்வியடைந்த பல்வேறு முன்னாள் அமைச்சர்களுக்கு மீண்டும் போட்டியிட வாய்ப்பு வழங்கப்பட்டுள்ள நிலையில் முன்னாள் பேரவைத் தலைவர் திரு தனபால், முன்னாள் அமைச்சர்கள் திருமதி சரோஜா, திருமதி ராஜலட்சுமி ஆகியோர் புறக்கணிக்கப்பட்டுள்ளதாகவும் 150 அதிமுக வேட்பாளர்களில் ஒரே ஒருவர்தான் இஸ்லாமியர் என்றும் குற்றம் சாட்டப்பட்டுள்ளது. திரு தனபால் தொடர்ந்து வெற்றி பெற்ற அவினாசி தொகுதி பாஜகவுக்காக தாரை வார்க்கப்பட்டுள்ளதாக அதிருப்தி எழுந்துள்ளது. இதேபோல் ராமநாதபுரம் தொகுதியை பாஜகவிற்கு ஒதுக்கியதற்கு அதிமுகவினர் அதிருப்தி தெரிவித்துள்ளனர். சென்னையில் தவேக தலைவர் விஜய் பிரச்சாரம் மேற்கொள்ள அனுமதி மறுக்கப்படவில்லை என்று மாவட்ட தேர்தல் அலுவலர் திரு குமரகுருபரன் தெரிவித்துள்ளார். தமிழக சட்டப்பேரவை தேர்தல் களம் சூடுபிடித்துள்ள நிலையில் அரசியல் கட்சி தலைவர்கள் பிரச்சாரத்தை தொடங்கியுள்ளனர். தேர்தல் நடத்தை விதிகள் அமலில் உள்ள நிலையில் அரசியல் பரப்புரை கூட்டங்களுக்கு அந்தந்த மாவட்ட தேர்தல் அலுவலரிடம் அரசியல் கட்சிகள் அனுமதி பெற வேண்டும். இந்நிலையில் சென்னை பெரம்பூர் பகுதியில் இன்று பிரச்சாரம் மேற்கொள்ள தவேக தலைவர் திரு விஜய் திட்டமிட்டிருந்தார். அதற்காக அனுமதி கோரி அக்கட்சி விண்ணப்பித்திருந்த நிலையில் அனுமதி மறுக்கப்பட்டதாக தமிழக அரசு மீது அவர் குற்றம் சாட்டியிருந்தார். 3000 பேர் கலந்து கொள்ளும் வகையில் இடம் இல்லை என காவல்துறை பரிந்துரைத்ததால் தேர்தல் அலுவலர் அனுமதி மறுத்துள்ளார். இந்நிலையில் சென்னையில் செய்தியாளரிடம் பேசிய மாவட்ட தேர்தல் அலுவலர் திரு குமரகுருபரன் நிபந்தனைகள் மற்றும் விதிகளுக்கு உட்பட்டு உரிய முறையில் விண்ணப்பித்தால் மட்டும் பிரச்சாரத்திற்கு அனுமதி வழங்க முடியும் என்று தெரிவித்தார். அவங்க செலக்ட் பண்ணுற பிளேஸ் டிராஃபிக் ஆங்கிளில் பொதுமக்களுக்கு எதுவும் தொந்தரவு இல்லாத மாதிரி போலீஸ் என்ஓசி வேணும். ஸோ இப்போ ஆர்ஓ கிட்ட ஒரு அப்ளிகேஷன் ஆன்லைனில் வருதுன்னா அவர் அது காவல்துறையுடைய தடையின்மை சான்று இல்லை பொதுப்பணித்துறை தேவைப்பட்டால் துறைக்கிட்ட வாங்கிட்டு
எல்லாமே ஓகேனா கொடுப்பாரு. ஜஸ்ட் பிகாஸ் நீங்கள் வந்து ஒரு நாளைக்கு ரேலி போகிறோன்னு சொல்லி போய் ஒரு காகிதம் கொடுத்து அப்ளிகேஷன் கொடுத்தாலும் அனுமதி கொடுக்கப்பட மாட்டாது. அதுக்கான ப்ரோட்டோகால் ஃபாலோ பண்ணணும். அந்த போர்ட்டல் இப்போ லைவாக தான் இருக்குது. நிறைய அப்ளை பண்ணுறாங்க, ப்ராசஸ் பண்ணி கொடுத்து தான் இருக்கிறோம். முன்னதாக சென்னை நுங்கம்பாக்கத்தில் உள்ள தனியார் நட்சத்திர விடுதியில் தாவேக ஆலோசனை கூட்டம் நேற்று நடைபெற இருந்தது. ஆனால் அதற்கு முறையான அனுமதி பெறாததால் கூட்டம் ரத்து செய்யப்பட்டுள்ளது. இந்நிலையில் பெரம்பூர் தொகுதி மாவட்ட செயலாளர் திரு சிவா தேர்தல் பரப்புரை கூட்டத்திற்கு அனுமதி கோரி மீண்டும் ஆன்லைன் மூலமாக விண்ணப்பம் அளித்துள்ளார். திரு விஜய் தலைமையில் பெரம்பூர் தொகுதியில் மார்ச் 30ஆம் தேதி மதியம் 2 மணி முதல் 4 மணி வரை 2வது லிங்க் ரோடு மற்றும் விவேகானந்தர் 2வது தெரு சந்திப்பு ஆகிய இடங்களில் தெருமுனை பிரச்சார கூட்டம் நடத்தப்படும் என்றும் அதில் 100 ஆதரவாளர்கள் வரை பங்கேற்பார்கள் என்றும் தெரிவிக்கப்பட்டுள்ளது. பொன்னேரி தொகுதி அதிமுக வேட்பாளரை வரவேற்று அக்கட்சியினர் கொண்டாடியதால் ஆம்புலன்ஸ் வாகனம் போக்குவரத்து நெரிசலில் சிக்கிக்கொண்டது. தமிழ்நாட்டில் ஏப்ரல் 23ஆம் தேதி ஒரே கட்டமாக சட்டப்பேரவை தேர்தல் நடைபெறவுள்ள நிலையில் அனைத்து கட்சிகளும் வேட்பாளர்களை அறிவித்து வருகின்றன. இந்த நிலையில் அதிமுக சார்பில் போட்டியிடும் வேட்பாளர்களின் 2வது பட்டியல் நேற்று வெளியானது. பொன்னேரி தொகுதியின் அதிமுக வேட்பாளராக முன்னாள் எம்எல்ஏ சிறுநியம் திரு பலராமன் அறிவிக்கப்பட்டுள்ளார். இதையடுத்து அக்கட்சியினர் பொன்னேரியில் உள்ள தலைவர்கள் சிலைகளுக்கு மாலை அணிவித்தும் பட்டாசு வெடித்தும் பொதுமக்களுக்கு இனிப்பு வழங்கியும் கொண்டாட்டத்தில் ஈடுபட்டனர். அண்ணா சிலை அருகே வேட்பாளரை வரவேற்க பட்டாசு வெடித்ததில் அதில் இருந்து நெருப்பு சிதறி சாலையில் சென்றவரின் காதில் பட்டது. இதையடுத்து அந்த பயணி வாகனத்தை சாலையில் போட்டுவிட்டு தலை தெறிக்க ஓடியது பரபரப்பை ஏற்படுத்தியது. அதிமுக வேட்பாளர் வந்த கார் மற்றும் அவரது ஆதரவாளர்களின் கார்களும் சாலையிலேயே நிறுத்தப்பட்டதால் கடும் போக்குவரத்து நெரிசல் ஏற்பட்டு பொதுமக்கள் கடும் சிரமத்திற்கு ஆளாகினர். பழவேற்காடு செல்லும் சாலை, செங்குன்றம் செல்லும் சாலை, மீஞ்சூர் செல்லும் சாலை சந்திப்பில் ஏற்பட்ட போக்குவரத்து நெரிசலில் நோயாளி ஒருவரை ஏற்றி சென்ற ஆம்புலன்ஸ் வாகனம் சிக்கிக்கொண்டது. அண்ணா, எம்ஜிஆர், அம்பேத்கர் என முக்கிய தலைவர்களின் சிலைகள் முன்பாக அதிமுகவினர் திரண்டு பட்டாசு வெடித்து வேட்பாளர் அறிவித்த நாளன்றே அலப்பறை செய்ததால் பொதுமக்கள் கடும் இன்னலுக்கு ஆளாகினர். தேனி மாவட்டம் ஆண்டிப்பட்டு அருகே வீட்டு உபயோக சமையல் எரிவாயு சிலிண்டர் பதிவு செய்து 15 நாட்களுக்கு மேல் ஆகியும் சிலிண்டர் விநியோகம் செய்யாததால் ஆத்திரமடைந்த மக்கள் சிலிண்டர்கள் ஏற்றி வந்த வாகனத்தை வழிமறித்து சாலை மறியலில் ஈடுபட்டதால் பரபரப்பு ஏற்பட்டது. தங்கம்மாள்புரம் மலை கிராமத்தில் 2000க்கும் மேற்பட்ட மக்கள் வசித்து வரும் நிலையில் இப்பகுதி மக்களுக்கு கடமலைக்குண்டு பகுதியில் உள்ள தனியார் கேஸ் ஏஜென்சி மூலம் வீட்டு விநியோக சமையல் எரிவாயு சிலிண்டர் வழங்கப்பட்டு வருகிறது. இந்நிலையில் பதிவு செய்து 15 நாட்களுக்கு மேல் ஆகியும் சிலிண்டர் வழங்கப்படாததால் உணவு சமைக்க முடியாமல் மலை கிராம மக்கள் சிரமத்திற்கு உள்ளாகியுள்ளனர். இதனால் ஆத்திரமடைந்த கிராம மக்கள் கடமலைக்குண்டு வருசநாடு சாலையில் வீட்டு உபயோக சிலிண்டர்களை ஏற்றிக்கொண்டு சென்ற வாகனத்தை வழிமறித்து மறியல் போராட்டத்தில் ஈடுபட்டனர். இதனால் அந்த பகுதியில் போக்குவரத்து பாதிக்கப்பட்டது. சம்பவ இடத்திற்கு வந்த போலீசாரிடம் சிலிண்டர் லாரி ஓட்டுநரிடம் மக்கள் வாக்குவாதத்தில் ஈடுபட்டனர். அப்போது அங்கிருந்த மாற்றுத்திறனாளி செல்லத்துறை சமையல் கேஸ் சிலிண்டர் இல்லாமல் நாள்தோறும் சிரமப்படுவதாக கூறி தனது இருசக்கர வாகனத்தை சிலிண்டர் ஏற்றி வந்த வாகனத்தை மறித்து நிறுத்தி வாக்குவாதம் செய்தார். இதையடுத்து போராட்டத்தில் ஈடுபட்டவர்களை சமாதானப்படுத்தி போலீசார் அனுப்பி வைத்தனர். வேலூர் அடுத்த காட்பாடியை ஒட்டியுள்ள கிராமங்களில் விளை நிலங்களை யானை கூட்டம் சேதப்படுத்தி வருவதால் இரவு முழுவதும் கண் விழித்து காவல் காத்து வருவதாக விவசாயிகள் தெரிவித்துள்ளனர். காட்பாடியை சுற்றியுள்ள கிறிஸ்டியான்பேட்டை, கன்சாலூர், சுரங்கால்பேட்டை, வண்டரந்தாங்கல் உள்ளிட்ட பல்வேறு கிராமங்களில் மா, பலா, வாழை, கரும்பு, நெல், கத்தரிக்காய், வெண்டைக்காய், தக்காளி உள்ளிட்ட பயிர்கள் சாகுபடி செய்யப்படுகின்றன. அடர்ந்த காடுகள் கொண்ட வனப்பகுதியில் இருந்து இரவு நேரங்களில் படையெடுத்து வரும் யானை கூட்டம் குடியிருப்பு பகுதிக்குள் புகுந்தும் விவசாய நிலங்களை சேதப்படுத்தியும் வருகின்றன. அவற்றை வனப்பகுதிக்குள் விரட்ட முடியாமல் வனத்துறையினர் திண்டாடி வருகின்றனர். வனப்பகுதியை ஒட்டியுள்ள கிறிஸ்டியான்பேட்டையில் முகாமிட்டுள்ள யானைகளால் அச்சமடைந்துள்ள விவசாயிகள் பட்டாசுகளை வெடித்து இரவு முழுவதும் கண் விழித்து விளைநிலங்களை காவல் காத்து வருவதாக தெரிவித்துள்ளனர். பெங்களூருவில் இன்று தொடங்கும் IPL T20 தொடரின் முதல் போட்டியில் நடப்பு சாம்பியன் பெங்களூரு ராயல் சேலஞ்சர்ஸ் அணி முன்னாள் சாம்பியன் சன்ரைசர்ஸ் ஹைதராபாத் அணியுடன் பல பரீட்சை நடத்துகிறது. இந்த ஆண்டிற்கான IPL போட்டிகள் பெங்களூரு சின்னசாமி மைதானத்தில் இன்று இரவு 7:30 மணிக்கு தொடங்குகிறது. முதல் போட்டியில் நடப்பு சாம்பியன் பெங்களூரு ராயல் சேலஞ்சர்ஸ் அணியும் முன்னாள் சாம்பியன் சன்ரைசர்ஸ் ஹைதராபாத் அணியும் விளையாடுகின்றன. பெங்களூருவில் நடைபெறும் முதல் போட்டியை காண
தலா 4 டிக்கெட்டுகள் வழங்குமாறு அம்மாநில எம்எல்ஏக்கள் மற்றும் அமைச்சர்கள் கூறியிருந்தனர். இந்நிலையில் தலா 2 டிக்கெட்டுகள் மட்டுமே வழங்கப்படும் என அம்மாநில துணை முதலமைச்சர் திரு டி சிவக்குமார் தெரிவித்துள்ளார். இந்த IPL போட்டிகள் மே 31ஆம் தேதி வரை நடைபெறுகின்றன. சென்னை, மும்பை, பெங்களூரு, கொல்கத்தா, ஹைதராபாத் உட்பட 10 அணிகள் பங்கேற்கும் இப்போட்டிகள் நாடு முழுவதிலும் உள்ள பல்வேறு நகரங்களில் நடைபெற உள்ளன. தமிழகத்தில் மேற்கு தொடர்ச்சி மலை மாவட்டங்களில் இன்று முதல் 7 நாட்களுக்கு மழைக்கு வாய்ப்புள்ளதாக சென்னை வானிலை மையம் தெரிவித்துள்ளது. மாநிலம் முழுவதும் வெயில் படிப்படியாக அதிகரித்து வருகிறது. இந்நிலையில் மேற்கு தொடர்ச்சி மலை மாவட்டங்களில் வரும் 31ஆம் தேதி வரை மிதமான மழையும், தென் தமிழக கடலோர மாவட்டங்களில் வரும் 30ஆம் தேதி மற்றும் 31ஆம் தேதிகளில் லேசான மழைக்கும் வாய்ப்புள்ளதாக சென்னை வானிலை மையம் தெரிவித்துள்ளது. தமிழகம், புதுச்சேரியில் வறண்ட வானிலை நிலவக்கூடும் என்றும் தெரிவிக்கப்பட்டுள்ளது. இதனிடையே வெப்பநிலை இன்று 2 முதல் 3 டிகிரி வரை அதிகரிக்கக்கூடும் என்றும் வானிலை மையம் கூறியுள்ளது. மீண்டும் முக்கிய செய்திகள். அமெரிக்க அதிபர் டிரம்பின் 10 நாட்கள் போர் நிறுத்தத்தை அலட்சியம் செய்த இஸ்ரேல் ஈரானின் அலுவலைகள் மீது தாக்குதல் நடத்தியது பதற்றத்தை ஏற்படுத்தியுள்ளது. மேற்காசிய போரால் ஏற்பட்டுள்ள நெருக்கடியை எதிர்கொள்ள மத்திய மாநில அரசுகள் இணைந்து செயல்பட வேண்டும் என்றும் மாற்று எரிசக்தி ஆதாரங்களை ஊக்குவிக்க வேண்டும் என்றும் பிரதமர் மோடி கேட்டுக் கொண்டுள்ளார். கூட்டணி கட்சிகளுடன் தொகுதி பங்கீடு நிறைவடைந்த நிலையில் பட்டியல் இன்று வெளியிடப்படும் என எதிர்பார்க்கப்படுகிறது. இத்துடன் இந்த செய்திகள் நிறைவடைந்தன. மீண்டும் சன் டிவியில் செய்திகள் மாலை 6 மணிக்கு. செய்திகளை உடனுக்குடன் தெரிந்து கொள்ள QR கோடை ஸ்கேன் செய்து சன் நியூஸ் வாட்ஸ்அப் சேனலில் இணைந்திருங்கள். வணக்கம். வணக்கம். உடனுக்குடன் செய்திகளை தெரிந்து கொள்ள சன் நியூஸ் பெல் ஐகானை கிளிக் பண்ணுங்க.